காற்றையை நம்பலாம், பெரும் காற்றையை நம்பலாம், கொல்லவரு வேங்கை கொடிவிழி சிங்கத்தை நம்பலாம். எனகட்டும் ஆதாவு நம்பாதே என்று பெரியோர்கள் தெரியாமல் சொல்லியிருக்க மாட்டார்கள். காரணம் இல்லாமல் வடிக்கு இங்கு காலடி வைத்திருக்க மாட்டாய். வந்த விஷயத்தை சீக்கிரமாக கூறு. யாதவன் உதயமாவதற்குள்ளாக பஞ்சபாண்டவர்களை பிணமலை போல் குவித்து பாம்பு கொடி வெடித்த என் அன்பனாக விளங்கக்கூடிய திரியனுக்கு நான் வெற்றி மாலை சூடி என் செஞ்சோத்து கடன் கழிக்க புறப்படுகிறேன். தாயே, அந்த துரியனுக்காக பறிந்து பஞ்ச பாண்டவர்களை மடிப்பேன் என்று போகிறாய். கண்ணே கண்ணா, அம்மா கண்ணே அரிசி பயிராய் உம்மா. அவனோ பங்கும் பங்காளிதான் பாவியாகிய துரியன். இந்த பஞ்ச பாண்டவர்களோ உன்னுடைய உடன் பிறந்த தம்பிகள். அதனால இந்த பாம்பு கடையெடுத்து பாண்டவரை மதிப்பேன் என்று பறந்தோடு போய் கொண்டிருக்க வேண்டாம் சொன்னா கேளு. உன்னை பெற்றெடுத்தவள் இந்த குந்தாதேவிதான். இவர் வந்த பாண்டவர்களும் உனது தம்பி ஆகும். நம்பு. அப்படியா? உட்கார்வார். என்னை பெற்ற தாய் நீ. அம்மா, என்னை பெற்ற தாய் இவ்வளவு காலமாக தாய் இல்லையே, நமக்கு தந்தை இல்லையே. கட்டிய மனைவியாகி பொன்னுரியம் ஆணையிட்டேன். சாதி என்ற கலங்கத்தால் என்னை விட்டு தன் பிறந்தகம் போய்விட்டான். அம்மா, அப்படிப்பட்ட கலங்கத்தால் வெக்கி தலையுணிந்து சிறகொடிஞ்ச பற்றி போல் இந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய கருணன் எனக்கு இன்று தாய் என்று கூறுகிறாயே, இது உண்மை என்று நான் நம்பவா? சத்தியமாக நான் தான் தாய். பசுத்தோல் போர்த்திய புலி எனக்கு பகையை வெட்டுவது எப்படி, பாசத்தை வளர்ப்பது எப்படி என்பது எனக்கு நன்றாக தெரியும். எட்டாதாயினம் கிட்டன மர என்னும் மட்டி போக்கி கட்டித்தலைவை என்னை முட்டாள் என்று எண்ணாதே. எட்டாத கனியாக இருந்தாலும் அந்த விருட்சகத்தை அடியோடு பறித்தாது சாய்த்தேனும் அதை பறிப்பேன். அதனால நான் நினைத்ததை நிறைவேற்றக்கூடியவன். அம்மா, உன் மக்கள் தான் எனக்கு பகைவன் என்றாலும் உன்னை துன்புறுத்தி பேசுவதால் எனக்கு ஒரு விதமான புண்ணியமும் இல்லை. எப்படி என்னை மகன் என்று கூறுகிறாய்? நான் தான் உன்னை பெற்றவள். தாயே, கேட்டவர்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாமல் படிக்க அள்ளி அள்ளி தான தருமத்தை வழங்கி கொடை வள்ளல், கொடைக்கு சிகரம் கண்ட கருணன், கொடுத்த சிவந்த கரம் படைத்த கொடை வள்ளல் கருணபூபதி என்று திசையெட்டும் பெயர் படைத்தேன். அம்மா, இப்படிப்பட்ட உத்தமனுக்கு நாம் தாயாக இருக்க கூடாதா? எத்தனையோ தாய்மார்கள் வந்தார்கள். கருணா, உன்னை நான் தானப்பா பெற்றேன், நான் தான் உனக்கு தாய் என்று எத்தனையோ தாய்மார்கள் வந்தார்கள். அன்னவர்களுக்கு நான் ஓர் பரீட்சை வைத்திருக்கிறேன். பரீட்சையா? ஆம்.
என்ன பரிசு? அதை யாருமே நிறைவேற்ற முடியாமல் படிக்கை அந்த அக்கினி சுமாரையும் தாங்க முடியாமல் கருணாவனுக்கு தாயாக இருக்கலாம் என்ற நற்பாசையால் பொய்யான வார்த்தையை தெரிவித்து நான் உன்னை பெற்கவில்லை அப்பா, என்னை மன்னித்து விடு என்று போய்விடுவார்கள். அது என்ன தெரியுமா? என்ன தெரியுமா அம்மா? என்னை யாரோ ஒரு கண்ணஞ்சக்காரி பெற்று அவள் பேணி வளர்க்க தெரியாமல் பிடிக்கி இனி ஆகாத பிள்ளையடா போடா தண்ணீரே என்று என்னை ஓடும் ஜலத்திலே விட்டு விட்டார். தாயே, விதி, என்னுடைய விதி. அம்மா, என்னை ஓடும் ஜலத்திலே